ஓம் சுவாமியே சரணமையப்பா. வணக்கம். சென்னையின் கடலோர பகுதியான ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ளது வடசபரி ஐயப்பன் கோயில். இந்த ஐயப்பன் கோயில் அசல் சபரிமலை சாஸ்தா கோயிலின் பிரதியாகும். சபரிமலைக்கு வடக்கே அமைந்துள்ளதால் இத்தலத்தை வடசபரின்னு அழைக்கிறாங்க. பல்வேறு காரணங்களால் சபரிமலையை தரிசிக்க முடியாமல் தவிக்கும் பக்தர்கள் இங்குள்ள ஐயப்பனை வழிபடுறாங்க. சபரிமலையில் உள்ள கோயிலைப் போலவே அல்லாமல் இக்கோயில் ஆண்டு முழுவதும் திறந்திருக்கும். ஐயப்பன் திருவிழா நாட்களில் வெள்ளி மற்றும் தங்கரதத்தில் கோயிலை வலம் வருகிறார். சபரிமலை கோயிலின் பாரம்பரிய வழிபாடுகள் இங்கும் ஐயப்பனுக்கு செய்யப்படுகின்றன. இக்கோயில் ராஜா சர் முத்தையா செட்டியாரின் மகன் எம் ராமசாமி அவர்களால் 1981ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட ஐயப்ப சிலை நாகர்கோவிலைச் சேர்ந்த சிற்பி ஸ்ரீ பட்டானாச்சாரியாரால் செய்யப்பட்டது. முதல் கும்பாபிஷேகம் 1982 ஜனவரி 29 நிகழ்த்தப்பட்டது. 27 மார்ச் 2024 அன்று 4வது கும்பாபிஷேகம் விநாயகர், நவகிரகம், ஆஞ்சநேயர் என்ற 3 புதிய சன்னிதானங்களுடன் செய்யப்பட்டது. இருமுடி இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு தனியான பாதை உள்ளது. சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை நாளில் பந்தளத்திலிருந்து திருவாபரணம் ஊர்வலமாக வரும்போது வானத்தில் கருடன் வட்டமிடுவது போன்று இந்த கும்பாபிஷேகத்தின் போது வானில் வட்டமிட்டது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கும்பாபிஷேகத்திற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பான முறையில் நடந்தது. கும்பாபிஷேகம் நிகழ்வை கடைசி வரை பார்த்து ஐயப்பனின் அருளை பெறுங்கள். இந்த கடன்கள் புறப்பட்டு அந்தந்த சந்நிதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சிவாச்சாரியார்கள் கடத்தை தலையை சுமந்து கொண்டு மேலே வண்ணங்களை புடை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எள் போட்டால் எண்ணெயாக இறங்கும் என்ற அளவுக்கு இங்கு அந்த ஐயப்பன் கோவிலை சுற்றி கூட்டம் நெரிசல் அடித்துக் கொண்டிருக்கிறது. சிவாச்சாரியர்கள் அந்த கடத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டுள்ள பொன் வண்ணமாக ஒளிரக்கூடிய 18ஆம் படி வழியாக ஏறி மேலே சென்றிருக்கிறார்கள். மேலே சபரிமலை ஐயப்பனும் கன்னிமூல மகாகணபதியும் நாகராஜாவுடைய சன்னதி மட்டும்தான் மேலே இருக்கிறது. ஏனைய சன்னதிகள் முன்பே இருந்தது மஞ்சமாதா சன்னதி, சின்ன கருப்பர், கருப்பாயி, பெரிய கருப்பர் ஆகியவை. இப்போது புதிதாக விஜய கணபதியினுடைய சன்னதி ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் பின்னால் பிரம்மாண்டமாக ஆஞ்சநேயருடைய சன்னதி என்றும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நவகிரகங்களும் அருள் புரிகிறார்கள். ஆக ஒரு ஐயப்பன் கோவில் மட்டுமல்ல, ஒரு முழுமையான கோவிலுடைய வடிவம் பெற்றிருக்கிறது இந்த வடசபரி என வழங்கக்கூடிய ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில். இந்த கும்பாபிஷேக விழா ஏறக்காக இம்மாதம் 24ஆம் தேதி ஞாயிறன்று தொடங்கி இன்று காலையுடன் 6 கால பூஜைகள் நடந்து கடன்கள் மேலே வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குடமுழுக்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். இங்கே எனக்கு இந்த ஐயப்பன் கோவிலிலே முதல் கும்பாபிஷேகம் மற்றும் 2வது கும்பாபிஷேகத்திற்கு வர்ணனை செய்யும் பேரு எனக்கு கிடைத்தது. மீண்டும் 4வது முறையாக இங்கு வருவதற்கு, 4வது கும்பாபிஷேகத்திற்கு வருவதற்கும் எனக்கு ஒரு பெயர் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது என்னுடைய நினைவுகள் பின்னோக்கி செல்கின்றன. இந்த கோவில் உருவாவதற்கு முன்பு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவில் மற்றும் ஆதிகேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு இடையிலே அந்த காலத்தில், அதாவது 1970 வாக்கில் ஒரு ஐயப்பன் கோவில் சிறிய அளவில் நான் முதலில் இருமுடி கட்டிக்கொண்டு சபரிமலைக்கு சென்று வந்தேன். ஏறக்காக 45 முறை நான் சபரிமலைக்கு என்னுடன் ஐயப்ப சுவாமிகளையும் கூட்டிக் கொண்டு சென்று வந்திருக்கிறேன். எங்களுடைய குருசாமி அங்குதான் இருந்தார். அப்பொழுதுதான் திரு எம்ஏஎம் அவர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போவதற்காக மாலை போட்டுக் கொண்டிருந்தார்கள்.
ब्राह्मणो समपनादीत बाहुराधनकृतः नमोरुद्रस्यगद्वैश्यः अभ्रागं भोद्रोपदागतं चन्द्रमानसो जातः स्वामियो सूर्यकाजागतः मुखारिन्द्रस्य अग्निस्सन् प्राणाद्वागिरजागतं नाभ्यासे गन्धर्वं श्रीकृष्णो समवर्तत भद्राङ्गो मृतशस्त्रोत्राणात् यथा लोकात्मकल्पकं तद्वेदाहमेदं गुरुडं महान्तमीं आदित्यवन्मन्तमलस्वभारे सर्वाणि रूपाणि विचित्रियः नामानि कृत्वाभिरं यदास्तेतं भावापरसाब्दमयाजहार तत्रत्य विद्वाङ्कजसहस्रः तमेवं विद्वानमृतैः भवते नान्यस्तं विद्यते गणादं प्रजापतिस्तर विदर्भे नमः अजागमा सत्करूपमा तस्याचिकाया मध्ये परमात्मा विवस्थितः स ब्रह्म सविवत्सः ऋषेन्द्रसोक्षर परमश्वराट् कृतगुं सत्यं परं ब्रह्मपुरुषं कृष्णविन्दनं ऊर्ध्वने तन्द्ररूपाक्षं विश्वरूपाद्वै नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रचोदयात् ॐ शान्ति शान्ति शान्तिः சரணமையப்பா. இன்னும் சில மணித்துளிகளில் மகாகும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது. அனைவரும் சிந்தித்து எல்லாம் அல்ல வடசபரி ஐயப்பனுடைய அருள் பெறும்படி நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம். அமைதியாக நன்கு தெரிவிக்கும்படி மீண்டும் வேண்டுகிறோம். நிர்வாகத்தினர்கள் கோபுர கலசம் அபிஷேகம் நடந்தவுடன் மூலவர் அபிஷேகத்திற்கு வரும்படி அன்போடு வேண்டுகிறார்கள். அவர்களுக்கு வருவதற்கு வழிவிட்டு உதவும்படி அன்போடு வேண்டுகிறோம். மிகவும் பெரிய பாக்கியம் இந்த மகா கும்பாபிஷேகம். இதை காண்பது நமக்கெல்லாம் இந்த பிறவியில் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இப்பொழுதும் இன்னும் சில மணித்துளிகள் மகாகும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது. அனைவரும் தெரிவித்து அருள் வரும்படி அன்போடு வேண்டுகிறோம். हिरण्यवर्णाभरणीं सवदनजलसजां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मावः मावः जातवेदो लक्ष्मीमनवगामिनीं तस्यां हिरण्यं नान्दामिगोपक्वये श्रियं बन्धां प्रभासामि साक्षरन्ति लोके देवदत्तावतारा तां पद्मिनीं सर्वमहं प्रपद्ये लक्ष्मीर्मयस्य तां त्वां वृणे आदित्यवत् इदवसोदि जातो वनस्पतिस्तव वृक्षोद विल्वः सबलान्दवसानन्दमाजान्तराजास्त भाष्यालक्ष्मीः उभयजमान्देव सगकीर्तितमनिना सह राधुर्भूतोऽखिलाचेत्मिकीर्तिमुक्तिं दधातु मे कृत्तिवासामडाञ्जेत गामिगोपक्वये श्रियम् ॐ नमः पार्वती पतये शिवने पोत्री देवस्य प्रथमे असिनो बाहुभ्याम् ऊर्ध्वहस्ताभ्याम् ॐ सत्योजातं प्रवक्ष्यामि सत्योजाताय वै नमो नमः ममे भवेनादि ममे भवत्समात् भवात्मनाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमः रुद्राय नमः कालाय
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓம் சுவாமியே சரணமையப்பா.